அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்ம சிவபெருமானோட திருவிளையாடலை பற்றி கேட்டிருந்துருப்பீங்க. தனுஷோட திருவிளையாடல் மூவியை பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ நம்ம 4ஆம் வகுப்பு மாணவர்கள் நடத்துகிற திருவிளையாடலை இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எனக்கில்லை எனக்கில்லை முப்பட வாக்குகள் எனக்கில்லை, என்ன செய்வேன்? எனக்கில்லை மாக்கெனக்கு இல்லை. யார் பாணி ஏன் குறுக்கும் நடுக்கமாக நடிக்கிறாய்? என் கஷ்டம் எனக்கு, அதனால நடக்கிறேன். அதை பொறுக்கவில்லையா உனக்கு? என்ன கஷ்டம் சொன்னால் தீர்த்து வைக்கிறேன். என் தமிழ் பள்ளியில் 30 மார்க் வாங்கினால் அசம்பிளியில் கரகோஷங்கள் பெறலாம். சரி, எழுத வேண்டியது தானே. எழுத்து தேவை நினைச்சாலை கை நடுங்கிறது. வாய்மொழி தேவை நினைச்சாலை வாயில் வெறும் காற்றுதா வருகிறது. நான் சொல்லி தருகிறேன். அது சரி, நான் வாங்குற 20 பாக்குக்கு வேட்டு விற்கிறாய் போல இருக்கு. வேண்டும் என்றால் சோதித்து பார். கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு என் டீச்சர் பாஜி கேட்க மட்டும்தான் தெரியும். சேர்ந்தே இருப்பது. வாட்ஸ்அப்பும் உன் அப்பாவும், சேராமல் இருப்பது நீயும் உன் அண்ணனும், பிரித்தது ஸ்நாக்ஸும் ஜங்க் ஃபுட்டும், பிரிக்காத்தது காயும் கனியும், வேண்டியது எக்ஸ்பாக்ஸும் ஃபோனும், வேண்டாதது சாதமும் சாம்பாரும், ஆங்கிரி பேர்ட், உன் அம்மா, ஹாப்பி பேர்ட், உன் அப்பா. இந்த தருமி அண்ட் சிவனோட கேள்வி பதிலை பார்த்தீங்க. இதே மாதிரி இன்னொரு திருவிளையாடலை காமிக்கிறதுக்காக இன்னும் 4 பசங்க வராங்க. பார்ப்போம். Hello? 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 Okay. Shambho Mahadeva Sarapeswara என்ன சிங்கத்தின் மேல் உட்கார்த்தீர்கள் என்று பார்த்தால் சிங்கம் போல் சிங்கிலாக இருக்கிறீர்கள். எங்கே உமா மகேஸ்வரி? இருந்தால் லைஃப் 360 பார்ட்டி சொல்கிறேன். நீ வந்தாலே கலகம்தான். நான் மட்டுமா கலகம் செய்கிறேன்? தமிழகத்தில் தினமும் ஒருவர் வெற்றி கலகம் ஆரம்பிக்கிறார்கள். ஈஸ்வரி கலைமகள் தமிழ் பள்ளியில் வாரம் குழந்தைகள் தாமதமாக வருவது போல் நீ தாமதமாக வருகிறாய். சம்போ மகதேவா, இன்னைக்கு நீங்கள் சமைக்கிறோம், நீங்கள் சமைக்கல. நாங்கள் 3 பேரும் ஏடிபி ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாம்பார் வடை சாப்பிட்டு இப்போ தான் வந்தோம். நாரதா, நீ நடிக்கிறது மேலும் தொடரட்டும். யாருக்கும் கிடைக்காத ஞான பரத்தும் தங்களுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். நம்ம 2 பேரும் ரிட்டர் ஆகிட்டோமே, இந்த பழம் பசங்களுக்கு. நம்ம 2 பேரும் ரிட்டர் ஆகிட்டோமே, இந்த பழம் பசங்களுக்கு தரலாம். இது பிடிக்கக்கூடாது தாயே. அம்மா அம்மா, அந்த பழம் எனக்கு தான். இல்லையம்மா, எனக்கு தான் அந்த பழம். நான் தான் தலைப்பிள்ளை, அந்த பழம் எனக்கு தான். நான் தான் செல்லப்பிள்ளை, எனக்கு தான் அந்த பழம். சரி சண்டை போறானியா. முதல்ல கலைமகள் தமிழ் பள்ளியில் யார் தேர்வு எழுதி 30 மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம். அப்பனுக்கு பாடம் சொல்லி சுப்னாகி எனக்கு தமிழ் தேர்வு எழுதுவது மிகவும் எளிது. ஓம் என்ற பெணவம் மன்றத்தை ஓதி வந்தான் திருப்புகளை திக்காமல் பாடவும் என்னால் முடியும். முத்தை தழுபத்தி திருநகையத்தி கேட்டத்தி சரவண முத்து குறவித்து குறவரை என போதும் முக்கற்பழமக்கு சூதியின் 30 கற்பித்திருவர் 33 தம்பரர் மடிப்பேன 10 தலை தத்த கலதோடு ஒற்றை கிரமத்தை பொருள் 10 பகல் 10 திகரியில் இரவாக கொத்துப்பற கொட்டக்களம் செய் குக்கு குக்கு குத்தி பழ புக்கு பெரிய நமது கூகை
கொட்புற்ற நட்புற்றான வெற்றி பெற இட்டு குலகிரி கொட்புற்ற கொட்டுப்புற ஒத்துப்புற வர பெருமாளே. நான் பரீட்சை எளிதாக எழுதி முடித்து விட்டு வருகிறேன். இப்போ இருக்க டெக்னாலஜியில் நேரில் போய் தேர்வு எழுத வேண்டாம். இப்போ நான் டீப்சீக்கில் டீப்சீக்கு உதவியுடன் எழுத ஈஸியாக பரிசு எழுதி முடிக்கிறேன். தம்பி நான் தான் வெற்றி பெற்றேன். இது பார். தாயே, என்ன இது? எனக்கும் ஒன்றும் புரியல முருகா. அவன் ஆன்லைனில் தேர்வு எழுதலாமான்னு கேட்டான். அதோட சரி சொன்னாங்க. அவன் ஆன்லைனில் தேர்வு எழுதி வெற்றி பெற்றான். நல்ல நாடகம். பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். நம் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் நடத்திய திருவிளையாடலை பார்த்தோம். இதில் முக்கியமாக 2 குறிப்பு வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன சொன்னாங்க, மாணவர்கள் வந்து எதுக்காக கஷ்டப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுதா? முதல்ல வந்து தர்மி அண்ட் சிவன் அவங்க அந்த கேள்வி பதில் கேட்கும்போது தர்மி வந்து எதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தார்? என்ன வேணும்னு நினச்சிட்டு இருந்தார்? 30 மார்க்குகள். 30 மார்க் எப்போ கிடைக்கும்? நம்ம தமிழ் பள்ளியில் பரீட்சை எழுதி 30 மார்க் வாங்கினா அசம்பிளியில் கரகோஷங்கள் கிடைக்கும். ஸோ அதுக்காக அவங்கெல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அசம்பிளிக்கு நம்ம வரணும், தாமதமாக வரக்கூடாது. பார்வதி வந்து A to Bயில் போய் சாம்பார் வடை சாப்பிட்டு வந்த மாதிரி நம்ம தாமதமாக வரக்கூடாது. அசம்பிளிக்கு 8:30 மணிக்குன்னா காலையில் 8:30 மணிக்கு எல்லாரும் வந்துடணும். முக்கியமாக மாணவர்கள் கண்டிப்பாக வந்துடணும். அப்போ தான் பரீட்சை எழுதி நம்ம இங்கே 30 மார்க்குக்கு அசம்பிளியில் கரகோஷங்கள் கிடைக்கும். இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வாரத்துலேருந்து எல்லாரையும் 8:30 மணிக்கு இங்கே பார்க்கலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தர்மியாக கேள்விகளை கேட்ட தர்மியாக நடித்த விஹான், கேள்விகளுக்கு டான்னு பதில் சொன்ன கவின், முத்தை திரு பாடலை திருப்புகளை அருமையாக பாடிய ஸ்ரீவித்யுத், சிங்கம் போல சிங்கிளா முன்னாடி உட்கார்ந்திருந்த கௌஷல், நன்றி வணக்கம். வீட்டில் சமைக்காமல் A to Bயில் போய் சாம்பார் வடை சாப்பிட்டு வந்த சாதனா, நன்றி வணக்கம். கழகம் உண்டு பண்ண நாரதராக சித்தார்த், நன்றி வணக்கம். ஆன்லைன்லேயே தேர்வை எழுதி ஞானப்பழத்தை வாங்கின ஈசன். இந்த நாடகத்தை நான் நடத்தணும்னு மட்டும் ஸ்கிரிப்டை எழுதினதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னில் பாதி என் கணவர் மணிகண்டன். அவருக்கு இந்த சமயத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். தென் இந்த ஸ்கிரிப்ட் மட்டும்தான் எழுதி நான் கொடுத்தேன். மற்றபடி எல்லாம் இந்த பசங்களுக்கு இதுதான் ட்ரெஸ்ஸு அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டால் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து ப்ளஸ் ட்ரெஸ்ஸுமே இங்கே வந்து நான் முன்னாடியெல்லாம் பார்க்கல, இன்றைக்கி வந்து பார்த்தா எல்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.